வணக்கம் மக்களே. குடும்ப அரிசி அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பில் ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புயல் காரணமாக இயல்பு வாழ்க்கையில் கடலோர மாவட்ட மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் ரேஷன் கடையில் வழங்கப்படும் பொருட்கள் குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இது ரேஷன் கார்டுதாரர்களுக்கு நிம்மதியை தந்து வருகிறது. ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு உதவுவதற்காகவே ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ரேஷன் கடைகள் வாயிலாக அரசு சார்பில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுவதால் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். அதே சமயம் ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறுபடிகளை தவிர்க்கும் பொருட்டு ரேஷன்தாரர்கள் ரேஷன் கடைகளுக்கு நேரில் வந்து கைரேகை வைத்தால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் எனவும் கைரேகை பதிவு கட்டாயம் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக அனைத்து கடைகளுக்கும் பிரிண்டர் உடன் கூடிய கைரேகை பதிவு செய்யும் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் கைரேகையும் பதிவு செய்யப்பட்டது. எனினும் வெளியூர்களில் வசித்து வருவோர், தினக்கூலி வேலைகளுக்கு செல்வோர் தாங்கள் நேரடியாக ரேஷன் கடை இயங்கும் நேரத்திற்கு சென்று காத்திருந்து கைரேகை பதிவு செய்ய இயலாமல் அவதிப்பட்டனர். இதையடுத்துதான் கைரேகை பதிவிற்காக ரேஷன் கடைகளுக்கு வரும்படி யாரையும் கட்டாயப்படுத்தக் கூடாது என்றும் குடும்ப அட்டைதாரர்களின் வீட்டிற்கு சென்று கைரேகை பதிவு செய்யும் பணியை ஊழியர்கள் முடிக்க வேண்டும் என்றும் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக அரசின் சார்பில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் சமீபத்தில் பெய்த பெஞ்சல் புயலால் கடலோர மாவட்டங்களில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தொலைத்தொடர்பு சேவை பாதிக்கப்பட்டிருப்பதால் ரேஷன் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பில் தாமதம் ஏற்படுகிறது. எனவே கார்டுதாரர்கள் பொருட்கள் வாங்க அதிக நேரம் காத்திருக்கும் நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் விரல் ரேகை சரிபார்ப்பில் ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் விரல் ரேகை பதிவாகவில்லை என்றாலும் கார்டுதாரர்களை திருப்பி அனுப்பாமல் கார்டு ஸ்கேன் செய்து பொருட்களை விரைவாக வழங்குமாறு ரேஷன் ஊழியர்களை உணவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிகுந்த நிம்மதியை தந்து வருகிறது. கடந்த திங்கட்கிழமையன்று பாயிண்ட் ஆஃப் சேல் கருவியில் கைரேகை பதிவில் பிரச்சனை ஏற்பட்டதாக சொன்னார்கள். பிறகு செவ்வாய்க்கிழமையும் இதே பிரச்சனை ஏற்பட்டதால் பொதுமக்களால் ரேஷன் பொருட்களை கடைகளில் வாங்க முடியாமல் திருப்பிச் செல்லும் நிலைமை ஏற்பட்டது. ஆனால் ரேஷன் அட்டைகளுடன் ஆதார் எண்களை இணைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள சாஃப்ட்வேரில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் ஊழியர்கள் நம்பிக்கை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.